வணக்கம் நண்பர்களே. நேற்று வந்து நம்ம மாட்டுத்திறனாளி பையனுக்கு வந்து நம்ம 10,000 அமௌண்ட் கொடுத்து உதவி பண்ணோம். ஸோ பாக்கி பேலன்ஸ் வந்து நம்ம 10,000 உதவி வந்து நம்ம கேட்டிருந்தோம் நெட்டில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேர்லாம் எதுவும் சொல்லாதப்பா, அந்த படிப்பு செலவுக்கு வந்து அமௌண்ட் போய் கொடுப்பான்னு சொல்லி 10,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட இன்னொரு 5,000 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அவங்களும் கதிராமங்கலத்துலேருந்து ஒரு அண்ணன் வந்து 10,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களும். ஸோ அந்த வாய் பேச முடியாத அம்மாவுக்கு 5,000 ரூபா, இந்த பையனுக்கு ஒரு 5,000 கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த தம்பிக்கும், இந்த மாற்றுத்திறனாளி தம்பிக்கு 2,000 அமௌண்ட் வந்து கடலூர் மாவட்டத்துல இருந்து தமிழுங்கிற வழக்கறிஞர் சார் வந்து 2,000 அமௌண்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. மொத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து 17,000 அமௌண்ட் இருக்கு. வாங்க நண்பர்களே, இந்த பணத்தை போயிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்துடலாம். நண்பர்களே பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து அமௌண்ட் வந்து இதுல வந்து 17,000 அமௌண்ட் இருக்கு. ஸோ அந்த பையனோட படிப்பு செலவுக்கும் அந்த அம்மா செலவுக்கும் அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துலாம் நண்பர்களே. கொடுத்துட்டேன். இந்த உதவி பண்ண அந்த பேர் சொல்ல வேணான்னு அண்ணன் வந்து 10,000 கொடுத்து உதவி பண்ணாங்க. அவங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வழக்கறிஞர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கதிராமங்கலத்துல இருந்து ஒரு அண்ணன் வந்து உதவி பண்ணாங்க 5,000 கொடுக்க சொல்லி. அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட் எல்லாம் வாழ்த்துங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். யாரையும் போய் கேட்டு பார்த்தா என் பையனுக்கு நல்ல வழி காட்டல, படிப்பு செலவுக்கு உதவி இல்லை. என் பிள்ளை வந்து என் கஷ்டத்தை நீக்குது. நல்ல ஊட்ட கட்டி எனக்கு என் பிள்ளைய கொடுத்தா அதே ரொம்ப நன்றி. சரிம்மா, ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா உதவி கிடைக்கும். சரி, அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. அடுத்து உங்க வீடு நான் கட்டுறது கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். பணம் கொடுத்த அடுத்து நல்ல உணவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு செலவுக்கு வந்து இப்போ உதவி கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து உங்களுடைய வீடு மட்டும்தான். அது கொஞ்ச நாள் மட்டும் பொறுங்க. ஆனா கண்டிப்பா அந்த வீடை வந்து கட்டி கொடுத்துருவோம். சரிங்களா? கண்டிப்பா நான் வந்து வீடு கட்டி கொடுத்துருவேன். கொஞ்ச நாள் மட்டும் கொஞ்சம் பொறுங்க. நாளையில இருந்து நீ நல்லபடியா நீ காலேஜ் போ. சரியாமா? நல்லா படிக்க சொல்லுங்க பையனை. சரிமா, போயிட்டு வரட்டுமா?